வணக்கம் நண்பர்களே. இலங்கை கல்வி அமைச்சினால் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்ற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தகுதிகள்: இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு 2 முக்கியமான தகுதிகள் இருக்க வேண்டும். மாணவர் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்க வேண்டும். இதற்கு மருத்துவ சான்றிதழ் அவசியமானது. மாணவரின் குடும்பம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பமாக இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை மிகவும் எளிமையானது. ஆனால் சில அதிகாரிகளிடம் நீங்கள் கையெழுத்து வாங்க வேண்டியிருக்கும். முதலில் உங்கள் பிள்ளையின் பாடசாலை அதிபரை சந்தித்து விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதிபர் அந்த விண்ணப்பத்தில் சில விவரங்களை பூர்த்தி செய்து தருவார். பின்னர் உங்கள் பகுதி கிராம உத்தியோகத்தரிடம் சென்று வருமான விவரங்களை உறுதிப்படுத்தி பிரதேச செயலகத்தில் அங்கீகாரம் பெற வேண்டும். மிக முக்கியமாக ஒரு அரசு வைத்தியர் அல்லது MOH அதிகாரியிடம் மருத்துவ பரிந்துரையை பெற வேண்டும். இவை அனைத்தையும் முடித்த பின் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை மீண்டும் பாடசாலை அதிபரிடமே ஒப்படைக்க வேண்டும். இறுதி திகதி: நண்பர்களே, இதற்கு விண்ணப்பிக்கும் காலம் மிக குறைவாகவே உள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 2026 பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு முன்னர் கல்வி அமைச்சிற்கு அனுப்பப்பட வேண்டியுள்ளது. எனவே இன்றைய பாடசாலைக்கு சென்று அதிபரை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கு பகிருங்கள். குறிப்பாக தேவையுள்ள மாணவர்களுக்கு இது சென்றடையட்டும். இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.